போன வீடியோல சப்ளிமெண்ட் பத்தி கிளியரா சொன்னேன். நீங்க எந்த சப்ளிமெண்ட் ப்ரோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு நல்லா வலுவாச்சுக்க சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பயறு வகைகள் எல்லாமே எடுத்துக்கணும், சுண்டல் வகைகள் எடுத்துக்கணும். மீல்ஸை பொறுத்தவரை கம்ப்ளீட்டான ஒரு மீல்ஸ், 2 காய் இல்ல ஏதாவது கீரை இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ராப்பர் மீல்ஸ் இருக்கணும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா சாதமும் நிறைய பழையது சாப்பிடலாம், நெய் நிறைய விட்டுக்கலாம். சோ ஃபேட் கண்டென்ட், அந்த மில்க் அடிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் கம்மியாகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சாதத்தோட அளவை குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஃபுல் மீல்ஸை ஒருத்தர் டெய்லி கன்சியூம் பண்ணியே ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது. ஃப்ரூட்ஸை பத்தி பொதுவா டயட்ல நம்ம அதிகம் பேச மாட்டோம். ஆனா நான் சொல்றேன் என்னென்ன பழம் எடுத்துக்கணும்னு. அதெல்லாம் நீங்க கம்பல்சரி எடுத்தா உங்களுக்கு கிரியேட்டின் இல்லாமலேயே உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாழைப்பழம், பப்பாளி, பைனாப்பிள், பலாப்பழம், ஆரஞ்சு, அது சாத்துக்குடி, போமோகிரானட், இது எல்லாமே வந்து ஒரு 6 பழம் இருக்கா, இது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 2 அந்த மாதிரி பேசிஸ்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் கிரியேட்டின் மட்டும் கிடைக்காது, இதோட சேர்ந்து அதோட வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க கிரியேட்டின் தனியா எடுத்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ்லாம் என்ன போவீங்க, டேப்லெட் எடுத்து தனியா சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சோ எப்போதுமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுட்ல இருந்து எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு சிம்பிளா இதெல்லாம் என்னென்ன பழம் அதெல்லாம் எனக்கு மனசு நிக்காது, எல்லா கலரையும் நீங்க கன்சியூம் பண்ணுங்க. கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கலர் ஒவ்வொரு பிக்மெண்ட் உள்ளதும் ஒவ்வொரு தனித்தனி சத்துன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சோ அந்த மாதிரி நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் மெயின்டைன் ஆகும். அண்ட் பேசிக்கலி ஃப்ரூட்ஸ்லயே வந்து நமக்கு தேவையான கிரியேட்டின் கிடைச்சிடும். அதாவது 1 to 1.5 மேக்ஸிமம் 2 கிராம்ஸ் வரையும் நமக்கு கிரியேட்டின் கிடைச்சிடும். அதுக்கு மேல அப்படிங்கிறது தேவையில்லை. அண்ட் முக்கியமான விஷயம், எடுத்துக்கிறவங்க வந்து அதிகமா தண்ணி குடிச்சே ஆகணும். குடிக்காம என் ஃப்ரெண்டு விட்டனால அவருக்கு டைஃபாய்டு வந்து கிட்னில ஸ்டோன் வர அளவு ஆகி இந்த விஷயங்கள்லாம் ஆகிருக்கு. சோ அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு மசில் பெருசா இருக்கிறது வந்து அப்படியே தொங்கி போயிடும். சரி, கதையெல்லாம் விட்டுரு. எனக்கு புரோட்டீன் பவுடர்ல பெஸ்ட் புரோட்டீன் பவுடர் என்னது அப்படின்னு மட்டும் சொல்லுது அப்படின்னா, பொதுவாவே புரோட்டீன் பவுடரை பொறுத்தவரை நமக்கு பல பேர்களை சொல்லி குழப்பானுங்க. இது என்னமோ கோல்டன் பாங்க, கான்சென்ட்ரேட்டட் பாங்க, ஐசோலேட்டட் பாங்க, பயோ என்சைம் பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் தான்றதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புரோட்டீனை எப்படி பார்த்து வாங்கணும்? 3 ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட் அப்படின்னு பேரு. நான் சொன்னேன் புரோட்டீன்ல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 9 இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் 3 விஷயம் லூசின், ஐசோலூசின், வேலைன் அப்படின்னு இந்த 3 விஷயம்னு சொன்னேன். இந்த 3 விஷயத்தோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கிராம் இருக்கு ஒரு ஸ்கூப்ல அப்படிங்கிறது வந்து குறிப்பாங்க. அதுதான் வந்து BCAA அப்படின்னு பேரு. அதை வந்து அரௌண்ட் 5.7 to 6.3 அந்த ரேஞ்சில இருக்கும் நார்மலா ஒரு புரோட்டீன் பவுடர்ல. அடுத்தது புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பரிய நேம்ல ஒண்ணு இருக்கு, நானே படிச்சுதான் சொல்றேன். அந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு தேவையான புரோட்டீன் தேவையான அளவுல இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு பெர்சன்டேஜ் நம்பர் கொடுப்பாங்க 0 to 1ல. பொதுவாவே எல்லா வே புரோட்டீன்லயுமே 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம்ன்றது எல்லா வே புரோட்டீன்லயுமே இருக்கும். சோ அந்த வேல்யூ பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அடுத்தது பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு பேரு. பயோ அவைலபிலிட்டின்னு என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஸ்கூப்ல எனக்கு இவ்வளவு புரோட்டீன் கிடைக்கிறது, அந்த புரோட்டீன் வந்து அப்படியே எனக்கு மசில் குரோத்துக்கோ இல்ல உடம்புக்குள்ள அப்படியே எக்ஸாக்டா போகுமா வேஸ்ட் ஆகாம அப்படிங்கிறது பயோ அவைலபிலிட்டி இருக்கு. பொதுவாவே வே புரோட்டீனோட பயோ அவைலபிலிட்டி அதிகம். சோ அதையும் வந்து நீங்க கேர் பண்ணிக்க வேண்டாம். பார்க்கக்கூடியதுல மெயினான விஷயம் BCAA அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்கூப் ஆஃப் வே புரோட்டீன்ல எவ்வளவு புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்கூப்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 35 கிராம்ஸ்ல 28 கிராம்ஸ் 26 கிராம்ஸ் இந்த அளவு தான் புரோட்டீன் இருக்கும், ரிமைனிங் கார்ப்ஸ் தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வே புரோட்டீன்ல பிராண்ட் A அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 70% கிடைக்கிறது. இன்னொரு பிராண்ட் B அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு 80% கிடைக்கிறது அப்படின்னா அந்த 10% டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 200 rupees பக்கம் இருக்கும்னு வச்சுப்போமே. இப்போ அந்த 10%க்கான பிரைஸ் வந்து இதை விட டபுளா இருக்கும். ஆக்சுவலா அரௌண்ட் ஒரு 1000 rupees வந்து அதிகமா இருக்கும். 200 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. பிகாஸ் அதுக்கு பண்ணக்கூடிய ப்ராசஸிங் அதிகமா இருக்கு. சோ நமக்கு ஒரு நார்மலான ஒரு ஹியூமனுக்கு நம்ம வந்து ஒரு கப் ரைஸ் அளவுக்கு அந்த 10% டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அவ்வளவுதான். நம்ம ஃபுட்ல நம்ம எப்போதுமே சாப்பாடு இருக்குன்றனால இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னால நமக்கு அவ்வளவு பிரைஸ் பே பண்றது ஒர்த்தே கிடையாது. அண்ட் பயோ என்சைம், ஐசோலேட் அதெல்லாம் எப்படின்னா, சாப்பிட்ட கையோட எனக்கு போய் உடம்பு ஜீரணிச்சு அந்த மசில்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆட் பண்ணக்கூடிய அடிட்டிவ்ஸ் தான். அது ஆர்கானிக் தான், அது ஒன்னும் கெடுதல்லாம் உடம்புக்கு உருவாக்காது. பட் வந்து அதுக்கு நீங்க பே பண்ற பிரைஸ் வந்து த்ரைஸ் த அமௌண்டா இருக்கும் நார்மல் கான்சென்ட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது. சோ சிம்பிளஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு பால் ஜெரிக்கும். நார்மலா நான் பால் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு டம்ளர் சாப்பிட்டா ஜெரிக்கும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் வைப்போங்க. கான்சென்ட்ரேட் தான் இருக்கிறது சீப்பஸ்ட். அண்ட் உங்களுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 70% ஐடியலா இருக்கும். அதுக்கு மேல போனீங்கன்னா பிரைஸ் ஹெவியா இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்றது இது இல்லாட்டி ஆஸ் இட் இஸ் ஒரு பிராண்ட் இருக்கு, அது போலாம். நீங்க ஏன் பிளான் பேஸ்ட் போக கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்க ஏன் பிளான் பேஸ்ட் இப்ப பீட்ரூட்லோ இல்ல சோய் புரோட்டீனோ ஏன் வேணான்றீங்க? இல்ல ரெட் ரைஸ்ல கூட வரது புரோட்டீன் ஏன் வேணான்றீங்க அப்படின்னா, வேணான்னு சொல்லல, வாயில போட்டு பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு மெல்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம்,
அது வந்து திருப்பி பிளான்ட்ல இருந்தே வரனால இதுல என்னென்னலாம் குறைபாடு இருக்கிறதோ, எக்ஸாம்பிளுக்கு அந்த PDCAAS இருக்குல்ல, அந்த வேல்யூ அதுல வந்து கம்ப்ளீட் புரோட்டீன்ல என்னென்ன விதமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ற வேல்யூ தான் அது. அது வந்து பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் எப்போதுமே கம்மியா தான் இருக்கும் கம்பேர்ட் டு வே. இதை நீங்க எடுத்துமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காத ஒரு பட்சத்துல அதை நீங்க போகணும்ன்ற அவசியம் இல்ல, ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் சீப். இதெல்லாம் சைடுல வச்சிருங்க, நான் சொன்னதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சிருங்க. கேட்டு முடிச்சுட்டு அப்படியே முக்கு கடையில போயிட்டு பஜ்ஜி வாங்கி தின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிச்சு. ஓகே. டிஎல்டிஆர் சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, பயறு வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க, சுண்டலாவும் எடுத்துக்கலாம், மில்லட் கஞ்சி பொடி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், வே புரோட்டீன் எடுத்துக்கலாம். அடுத்தது சாப்பிடக்கூடாத விஷயம், முக்கியமா சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிடாதீங்க, தெருக்கடையில சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வெளில சாப்பிடணும்ன்றதுல யூ கேன் கோ டு டீசென்ட் இன் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈட். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் ஓரளவு லாங் லாஸ்டிங்கா நல்லா இருக்கும். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரையும் நீங்க வந்து வெளியில சாப்பிடுறத விட நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு அபாயகரமான விஷயம் எல்லாம் கிடையாது. முக்கியமா நீங்க வெளியில சாப்பிடறத விட சப்ளிமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் கம்மி தான். அதனால நீங்க வந்து வெளியில சாப்பிடறத குறைச்சிக்கணுமே தவிர சப்ளிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற வேலையை நிப்பாட்டிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே.